ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். அவரைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு அவரைக்காய் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவரைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த அவரைக்காவை சைடில் ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை நம்ம உரிச்சிடலாம். அதை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம அவரைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா காரக்குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா காயும் நம்ம நார் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டோம். இனி குழம்பு செய்யலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். நம்ம காரக்குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் 1 கை அளவு சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வேகணும். வெந்துட்டு அதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயிலே வெந்துருச்சு அப்படின்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியாக மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாம் தக்காளியை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா வெந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்துருச்சு. அதாவது அதுலேருந்து ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா இந்த தக்காளியோடு சேர்ந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணியிலேயே இந்த மசாலா வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச தண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேருந்து எப்படி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காவை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவிலேயே இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்குது. அதனால இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம இந்த மசாலாவோடவே சேர்ந்து நம்ம காய் வெந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு காய். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சதில் அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு காரக்குழம்பு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவு அவரைக்காய் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா காரக்குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா கொதித்து நல்லா காய் வெந்துடும். பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நம்ம புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக புளி சேர்த்துடக்கூடாது. 1/4 கிலோ அவரைக்காய்க்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதை விட அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ புளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பாருங்கள், 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டான அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.